ஸ்வேதா பயங்கர கோவமாக போயிட்டே இருக்காங்க. பின்னாடி அமுதன் போகிறாரு. போயிட்டு சமாதானப்படுத்த பார்க்குறாரு. சாரிங்க தெரியாமல் பேசிட்டேன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அமுதன், தயவு செய்து நீங்கள் எதுவுமே பேசாதீங்க சரியா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஸ்வேதா வராங்க. சரி ஃப்ரண்ட்டில் உட்காருங்க, நான் கார் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுதன் சொல்கிறாரு. பின்னாடி பூமி முத்தழகு 2 பேருமே இருக்காங்க. அப்படியே முன்னாடி உட்காந்துட்டே வராங்க. அப்படியே அமுதன் பார்க்குறாரு ஸ்வேதாவை. ஸ்வேதா பயங்கர கோவமாக பார்க்குறாங்க. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க 2 பேருமே. சரி குழந்தை என்ன பண்ணுது இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு எல்லாருமே கேட்குறாங்க. குழந்தை நல்லா குபேரன் மாதிரி தூங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோசன் சொல்கிறாரு. ஏன் இப்படி கண்ணு போடுறீங்க, குழந்தைங்க நல்லா தூங்கினா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி போகலாம் சரியா, இனிமேல் ஜாலியாக இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. தானம் கற்பகம் 2 பேருமே பேசிட்டு வராங்க. இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, அதை போயிட்டு நான் பேச்சு அம்மா கிட்ட சொன்னால் தான் எனக்கு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தானம், நீ அவசரப்படாத, கண்டிப்பாக எதையுமே சொல்லிடாத, அவன் குழந்தை அங்கே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கும் கல் நெஞ்சாயிடுச்சு, உனக்கு என் வீட்டுக்காருக்கு எல்லாருக்குமே அந்த ரெஜினா எல்லாருக்குமே கல் நெஞ்சு, உங்களெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பேச்சு அம்மா கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக போயிட்டுருக்காங்க. பேச்சு அவங்க அக்கா கிட்டே கேட்குறாங்க. என்னக்கா இது தோட்டம்லாம் பெருக்காமல் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், ஏன் என்னாச்சு தனம்லாம் வரலையா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தனம் வேலைக்கு வந்தால் அவங்க வீட்டுக்காரன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் வருவாளா என்னன்னு எதுவுமே தெரியாது, முத்தழகு வேறு அனுப்பிட்டேன், இப்போ எல்லாமே என் பாடு கொஞ்சம் திண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி இருக்கா நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு பேச்சு ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக இந்த ஊரையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேம்மா, வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன இவளை வேலை செய்கிறதுக்காக கூப்பிட்டேன், ஆனால் இவ நம்மக்கிட்ட எதுவும் சொல்லணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. வேணாம் எதுவுமே போய் சொல்லிடாதா அப்படின்னு கற்பகம் சொல்கிறாங்க. யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக தனம் போகிறாங்க. பேச்சு வந்தவொடனே பேசுகிறாங்க. என்ன வேலைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நான் வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லிகிட்டே இருக்காங்க. மேலேருந்து ரெஜினா அஞ்சலி 2 பேருமே பார்க்குறாங்க. கீழே பாருமா தனம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ரெஜினா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ ஏதாவது சொல்லிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. என்னம்மா உண்மையை சொல்லணும்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டா, நான் சேகர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏதாவது சொன்னால் குழந்தை ஏதாவது பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பயம் அவளுக்கு இருக்கும் அப்படின்னு ரெஜினா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தானே வந்து இல்லைம்மா இந்த ஊரையே நீங்கள் பார்த்துக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அதை சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே அஞ்சலி மேலேருந்து அப்படியே வாட்டர் பாட்டிலை கீழே அப்படியே தலையில் போடுறாங்க. போட்டோடனே அப்படியே தானம் மயக்கடிச்சு அப்படியே விடுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ரெஜினா அஞ்சலி 2 பேருமே இறங்கி கீழே ஓடி வராங்க. ஐயோ சாரி நான் தெரியாமல் வாட்டர் பாட்டிலை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சரி நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. என்ன நீ பார்த்துக்கிறேன்ற, எதுக்கு வாட்டர் பாட்டிலை போட்டு இப்போ மயக்கத்தில் இருக்கா, என்ன பார்த்துக்கிறேன், அதுக்காக இல்லை நாங்கள் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் படுக்க வைக்கிறோம், ரெஸ்ட் எடுத்தால் அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி கூட்டிகிட்டு போய் படுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே தனத்தை 2 பேருமே பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அப்பா இவ ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வந்தா, ஒரு வழியாக நான் வாட்டர் பாட்டிலை போட்டு தடுத்துட்டேன், இதுக்கும் மேலே இவன் உண்மையை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. நல்ல வேலை பண்ண அஞ்சலி, தலையில் வாட்டர் பாட்டிலை போட்டு இவளை மயக்க அடிக்க வச்ச, இல்லைன்னு வச்சுக்கேன் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது, பேச்சுக்கிட்ட இவ கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்கிறாங்க. இவளை இனிமேல் விடக்கூடாதும்மா,